வணக்கம். நமது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சில தேரர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சர்கள் சிலர் அஸ்கரிய மாநாயக்க தேரருக்கு விளக்கம். துரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் கட்டம் திறக்கப்படும் போது மின் கட்டணத்தை குறைக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை. அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. ஆடவருக்கான சுத்தியல் எறிதல் போட்டியில் சரித் கப்கோட்டுவ தேசிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் இன்று அஸ்கிரிய மகாநாயக்க தேரரை சந்தித்து சில தேரர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளித்தனர். ராஜித சேனாரத்ன, மர்வின் சில்வா, ஜனக பண்டார தென்னகோன், சாலிந்த திசாநாயக்க மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகிய அமைச்சர்கள் உள்ளிட்ட குழுவினர் இன்று அஸ்கிரிய மகாநாயக்க தேரரை சந்தித்தனர். அமைச்சர்கள் மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடிய விடயங்களை ஒளிப்பதிவு செய்ய ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அறியாமையின் காரணமாகவே தேரர்கள் இவ்வாறு உரையாற்றுவதாக நான் நினைக்கிறேன். பேச தெரியாததன் காரணமாகவே இது இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. විශාල කෙනෙක් මේ මෙනෝ මුගලන් ආම්දුරෝ දැක්කා. ඒක බුදුහාමුදුරුවෝ කියලා කිව්ව මේ කවුද කියලා. ඒ ප්‍රේතේ සිවුර ගිනි අරගෙන පවේ ඇවිදිනවා. ඇයි? කතා කරන්න නොදන්න කම නිසා කතා කරනකොට කටින් පණුව වැටෙනවා. ගව් 12ක්ද 15ක්ද දුරට ගද ගන්නවා. ඔන්න මේක වස්තු. தேரரை சந்தித்த பின்னர் அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். சில தேரர்கள் பௌத்த தர்மத்திற்கு ஏற்ற வகையில் சிறந்த சொற்பிரயோகங்களை பயன்படுத்துவதில்லை. அவன் இவன் போன்ற வசனங்களை பயன்படுத்துவது சிறந்தது அல்ல. அது போன்ற வசனங்களை காடையர்களை பயன்படுத்துவார்கள். என்றாலும் தேரர்கள் இவ்வாறு பேசும்போது இது பௌத்த மதத்துடன் தொடர்புபட்ட வசனங்கள் என்றே சர்வதேச மட்டத்தில் பேசப்படும். இதன் காரணமாக பௌத்த மதம் முற்றாக அழிவடைகிறது. இது நாம் அந்த தேரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளும் செயற்பாடுகள் அல்ல. அந்த தேரர்களின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்களின் நடத்தைகளை கண்டிக்கிறோம். பௌத்த சமயத்தை அழிப்பதற்காக எங்கிருந்தாவது கிடைத்த பாரிய பணத்தை கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. எனவே நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். මේක මේ බුද්ධ ශාසනය විනාශ කරන්න කොහෙන් හරි දීපු විශාල මුදලක් අමක් වශයෙන් දීලා මේක විනාශ කරන්න හදන ක්‍රියාමාර්ග. මේකට විරුද්ධයි අපි. මම මේකට විරුද්ධයි. අපි කවුරුත් විරුද්ධයි. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? நடவடிக்கை எடுப்பதற்காகவே மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டு செயற்பட உள்ளோம். நாம் எடுக்கும் செயற்பாடுகள் சரியானவை என மகாநாயக்க தேரர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமன்றி எமக்கு அறிவுரைகளையும் வழங்கினார். தேரர்கள் தெரிவித்த தவறான கருத்துக்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பது குறித்து எமது குழுவுக்கு அழுத்தம் விடுத்தனர். அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவர் கூறினார். அத்துடன் அந்த தேரர்களின் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க தாமும் முன்னின்று செயற்படுவதாக அவர் கூறினார். සංවිධානය වෙන්නේ කියලා උන්වහන්සේ ඉල්ලීමක් කරා. මේකට විරුද්ධව බුද්ධ ශාසනය ආරක්ෂා කිරීම. மட்டக்களப்பு கொக்கட்டிசோலை பிரதேசத்தில் உள்ள மதுபான சாலை ஒன்றை முற்றுகையிட சென்ற போலீசாருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் சட்டவிரோதமான மதுபான தயாரிப்பு நிலையம் ஒன்றை முற்றுகையிட சென்ற போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த வீட்டில் இருந்த பெண் ஒருவரை கைது செய்ய முற்பட்ட போதே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது இருவர் போலீசாருடன் முரண்பட்டுள்ள நிலையில் தவறுதலாக துப்பாக்கி செயற்பட்டுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த குறித்த பெண்ணும் அவரது மகளும் காயங்களுக்குள்ளாகி உள்ளனர். சம்பவத்தில் 7 போலீசார் காயங்களுக்குள்ளாகி இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் போலீஸ் ஜீப் வண்டியும் சேதமடைந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குறித்த பெண் மற்றும் அவரது மகள் அத்துடன் 2 போலீசார் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த குறித்த பெண்ணின் மகள் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் இப்ரா லெப்பி தெரிவித்தார். காயங்களுக்குள்ளான ஏனைய 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் வயலட்டி தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா விளக்கு வைத்த குளம் கிராமத்தில் மீள்குடியேறிய மக்களுடனான சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றது. வவுனியாவில் மீள்குடியேறிய மக்களுடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் மற்றும் செல்வம் அடக்கலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விசாரணை குழுக்களை இன்றைக்கு ஏற்பாடு செய்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி இந்த கடந்த காலங்களிலே காணாமல் போனவர்களுடைய விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்தாலும் அதற்கான தீர்வு என்பது இட்டவரைக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய மக்களும் தங்களுடைய ஆதங்கத்தை இன்றைக்கு அந்த விசாரணை நடைபெறுகின்ற இடங்களிலே மிக ஒரு தங்களுடைய மன சோகத்தை எடுத்து கூறுகின்ற போதும் கூட இன்றைக்கு அதை ஒரு பலிக்கின்ற ஒரு ஏமாற்றம் தருகின்ற விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டம் நான் நினைக்கின்றேன் 3 கட்டங்களுக்குரிய பயனாளிகள் தெரிவுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வீட்டு திட்டங்கள் கூட உண்மையாக பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு அது சரியான முறையில் அந்த பயனாளி தெரிவுகள் முறைகேடு நடந்திருக்கிறத நாங்களும் பல தடவை சுட்டி காட்டியிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அரசியல் உயர்மட்டம் அல்லது அரசாங்கத்தினுடைய சில அமைச்சுகள் இந்த தன்னிச்சையான போக்குகளால உண்மையாக உங்களை போல பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இந்த போரால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு இந்த வீட்டு திட்டம் கிடைக்கல என்ற உண்மையான கவலையான விஷயம். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பலி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் சஜீவன் கருத்து வெளியிட்டார். உயர் பாதுகாப்புக்கு வெளியில இருக்கிற காணிகளை கூட அதுக்கு அருகாமையில் இருக்கிற காணிகளை கூட துப்புரவாக்குவதற்கு நவலேஸ்வரம் பகுதியில் 11 குடும்பத்தினர் போன பொழுது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் உச்சகட்ட ஒரு எங்களுடைய இன பரம்பரை சிதைப்பதற்கான வேலை நடைபெற்று கொண்டிருக்க பொழுது எங்கெண்ட அமைச்சர்கள் எங்கெண்ட தமிழ் அமைச்சர்கள் கூறிக்கொள்றவர்கள் ஏன் அமைதியா இருக்கிறார்கள் என்ற கேள்வி இது மக்களாலே அங்கே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இது ஒரு பெரிய பிரச்சனை. புதிதாக போடப்பட்டிருக்கின்ற ஆளுநரோ அல்லது அமைச்சர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்களோ இந்த நில அறிவிப்பு சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. அவர் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுற நிலைமை போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலும் அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள்? மற்றது சீமெந்து தொழிற்சாலை சீமெண்ட் கோர்பரேஷனுடைய இது அதுல என்ன அது அவர்கள் இதை டெண்டர் கோல் பண்ணி கொடுத்தார்களா என்னன்றது ஒன்றுமே தெரியாது. தென்னிலங்கை தான் அந்த இரும்புகள் போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் எந்த நேரங்களில் கொண்டு செல்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்போ நேற்று கூட எங்களுக்கு அங்கே ஏற்றப்பட்டது இரவு 9 மணி வரை காவல் இருந்தும் அது அந்த பரவதி வர்றதை காண முடியல. பொத்துவில் பிரதேச சபையின் 3வது ஆண்டு நிறைவையொட்டி அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எங்களுடைய காணிகள் பறிபோகிற ஆபத்தை எல்லா பகுதிகளிலும் நாங்கள் சந்தித்து அதற்கு ஈடு கொடுக்கிற முயற்சிகளிலும் மத ரீதியான வேற்று மத அடையாளங்களை கொண்ட பலவிதமான கட்டிடங்களை நிர்மாணங்களை அமைக்கிற போது அதற்கு அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கிற நிலையிலும் இவற்றையெல்லாம் மாவட்ட நிர்வாகம் தேசிய மட்ட அரசியல் தலைமைகள் இவற்றோடு பேசி சுமூகமான முடிவுகளை காணுகிற முயற்சியிலும் இந்த பிரதேச சபை நிர்வாகம்
கடந்த 3 வருட காலமாக மிகப்பெரிய ஒரு பிரளயத்தையே செய்து முடித்திருக்கிறார். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் அமைப்பு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அங்கு கருத்து தெரிவித்த தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி, கோப் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. மீன் லங்கா திறந்த நாளிலிருந்து இன்று மட்டும் பில்லியன் கணக்கில் லூஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றான். சாதாரணமா ஒரு மனிதன் ஒரு கம்பெனியை திறந்து 1 வருஷம் 2 வருஷம் லொஸ் போகும், 3வது வருஷம் ப்ராஃபிட் வரும்னு சொன்னா ஒரு பிடிச்சுக்கொண்டு போகலாம். ஆனா தொடர்ந்த நாளிலிருந்தே லொஸ் நடந்து கொண்டு போகும்டா. எந்த மடையான அந்த கம்பெனியை திறந்து வச்சு கொண்டிருப்பான்? திறந்து வச்சு கொண்டிருக்கிற காரணம் என்ன? இந்த நாட்டில் இருக்கிற சல்லிய வெளியே கொண்டு போவா. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக சந்திப்பு ஒன்று அமைச்சின் கேந்திர நிலையத்தில் இன்று நடைபெற்றது. මාර්තු මාසයේදී ගැසට් නිවේදනයක් මගින් පුද්ගලයන් 424 දෙනෙකු හඳුනා ගැනුණා. மார்ச் மாதம் பயங்கரவாதத்துடன் தொடர்புள்ள 424 பேரை நாம் அடையாளம் கண்டோம். பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய நபர்கள் என்ற வகையில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையின் 13C73வது சரத்துக்கமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அவர்களில் 3 பேரின் பெயரை பட்டியலிலிருந்து அகற்றுவதற்கு தீர்மானித்து வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள எந்த நபருக்கும் பட்டியலிலிருந்து அகற்றுமாறு கோரிக்கை விடுக்கலாம். அவர்கள் உரிய அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டும். அது தொடர்பில் உரிய முறையில் கவனம் செலுத்தப்பட்டு வெளிவிவகார அமைச்சருக்கு அறிவிக்கப்படும். பட்டியலில் இருந்து அகற்றுவது குறித்த வெளிவிவகார அமைச்சர் தீர்மானிப்பார். இந்த அடிப்படையில் தான் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. අමාත්‍යවරයා තමයි තීරණය කරන්නේ ලයිස්තුවෙන් ඉවත් කිරීම සඳහා. මේ අවස්ථාවේදී සිදුුනේ ආකාරයටයි. வடக்கில் நிலவும் வறட்சியால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். வடக்கில் கடும் வறட்சி நிலவும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் 31,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் தீபக பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவு வந்த நிலையில் யாழ் நகரத்தை ஆண்டிய பகுதிகளிலும் தற்போது வறட்சி ஏற்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் உள்ள 252 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் வசிக்கும் 1,50,000 பேர் இந்த வறட்சியால் குடிநீர், விவசாயம் மற்றும் ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட யாழ்ப்பாணத்தின் ஏரிகள் முதலிய நீர்நிலைகள் வற்றி போயுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக குடிநீர் உட்பட பல பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். நீர்நிலைகளும் வெற்றிய நிலையில் காணப்படுவதால் நிலத்தடி நீரும் வெற்றியுள்ளது. மக்களுக்கான குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விலங்குகளும் குடிநீரின்றி பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளன. கடும் வறட்சியினால் நீண்ட ஆயுள் தாவரங்களும் அழிவடைந்து வருகின்றன. மாவட்டத்தின் சில இடங்களில் தென்னை மரங்கள் அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக நெற்பை செய்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக தொடரும் கடும் வறட்சி காரணமாக இந்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்கள், குளங்கள் ஆகியவற்றில் நீர் வற்றியுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயத்தை தமது ஜீவனோபாய தொழிலாக மேற்கொண்டு வரும் விவசாயிகள் வறட்சி காரணமாக தமது வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். உரிய முறையில் கடன் தொகை செலுத்தவில்லை என கூறி உளவு இயந்திரம் ஒன்று எடுத்துச் செல்வதற்கு போலீசார் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று கிராந்துருக்கோட்டை பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. மகியங்கனை பத்தலையாய பிரதேசத்தில் நபரொருவருக்கு சொந்தமான உளவு இயந்திரத்துக்கு உரிய முறையில் கடன் தொகையை செலுத்தவில்லை என கூறி அந்த உளவு இயந்திரத்தை எடுத்துச் செல்வதற்கு 2 போலீஸ் அதிகாரிகள் முற்பட்டுள்ளனர். ஆனால் அதன் உரிமையாளரும் வேறு சிலரும் எதிர்ப்பினை வெளியிட்ட போது அதற்கு போலீசாருக்கு எந்த அதிகாரம் இல்லை என்றும் தாம் உரிய முறையில் கடனை செலுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பின்னர் பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் சம்பவ இடத்துக்கு வந்து சமாதானமான முறையில் திருத்த வைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ගියන් පස්සේ මේ මහත්තයා ගෙනියන් දුන්නේ නැහැ. ඉතින් ආරවුලක් ඇති වුණානේ. ඊට සීසල් දෙන පොලිසිය උන්ට යහුවා. හරිද? දැන් සීසල් දෙන්න ගේන්නම් කින්ද. ඒක හරිනේ. දැන් සර් මෙතන ගිහිල්ලා මෙතන මේගොල්ලෝ මේ නීති අතට ගත්තා.
சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2ஆம் கட்டம் திறக்கப்படும் போது மின்சார கட்டணத்தை குறைக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் நீர்முகாமைத்துவத்தை உரிய முறையில் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அந்த குற்றச்சாட்டை நாம் நிராகரிப்பதோடு இது குறித்து கவலை அடைகின்றோம். கடந்த 6-7 ஆண்டுகளாக நாம் பாரிய அளவில் நீர்ப்பாசன திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். நீர் முகாமைத்துவம் தொடர்பில் சிறந்த முறையில் செயற்பட்டுள்ளோம். நாளொன்றுக்கு 2000 தொடக்கம் 2200 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகின்றது. ஆனால் இன்று எம்மிடம் 4000 மெகாவாட் கொள்ளளவு இருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் ஒரு நாளேனும் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை. நுரைச்சோலையின் அடுத்த கட்டத்தை சீன ஜனாதிபதி திறந்து வைத்தால் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்படுகின்றது. அந்த 300 மெகாவாட் மின்சாரம் இணைக்கப்பட்ட பின்னர் மின்சாரத்துக்காக நிவாரணம் ஒன்றை மக்களுக்கு வழங்குமாறு குறித்த துறையினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். மின்சக்தி அமைச்சுக்கும் நிதி அமைச்சுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே நீர் முகாமைத்துவம் தொடர்பிலான குற்றச்சாட்டை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. முதல் අමාත්‍යංශයේ විදුලි අමාත්‍යංශයේ උපදෙස් දීලා තියෙනවා. ඒ නිසා මේ ඔය කළමනාකරණය පිළිබඳව වෙච්ච චෝදනාවක් පිළිගන්නෙත් නැහැ. අපි 100% හරි ආණ්ඩුවක් නෙවෙයි. ලෝකේ කොහෙවත් ආණ්ඩු நாம் 100% திருப்தியான அரசாங்கம் அல்ல. உலகில் எங்கும் சுத்தமான வெள்ளையான அரசாங்கம் ஒன்று இல்லை. மிகவும் கருப்பான அரசாங்கமும் இல்லை. மக்கள் அவர்களின் எதிர்ப்பை வெளியிடுகின்றார்கள், வீதிக்கு இறங்குகின்றார்கள். இல்லை என்றால் வேறு விதத்தில் எதிர்ப்பை வெளியிடுவார்கள். அரசாங்கத்தில் சில விடயங்கள் இருக்குமானால் அது குறித்து அரசாங்கத்தை மாற்ற மக்கள் தயாரில்லை. பொது தேர்தல் ஒன்றுக்கும் ஊவா மாகாண சபை தேர்தல் ஒன்றுக்கும் நாம் தயார். ජාතික මැතිවරණයකටත් අපි ලෑස්ති, පළාත් සභා ඌව මැතිවරණයටත් අපි ලෑස්ති. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தேனுக விதானகமகே மற்றும் ஊவா மாகாண சபை வேட்பாளர் அனுர விதானகமகே ஆகியோர் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். அன்று நாம் வாகன பேரணியை முன்னெடுக்கவில்லை. நமது வாகனத்தில் சுவரொட்டியோ நீல கொடிகளோ இருக்கவில்லை. ஆனால் எனது நண்பர்கள் சிலர் வந்தார்கள். ரெதிப்பான வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வர முடியும் என்று மாவட்ட செயலாளர் எனக்கு அனுமதி தந்தார். பின்னர் நீங்கள் மாத்திரம் மாவட்ட செயலகத்திற்கு வாருங்கள் என்றார். எனக்கு மட்டும்தான் அனுமதி இருப்பதாக கூறினார். எனக்கு ரெதிப்பானவுக்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. லொக்கலோயாவிற்கு அருகில் இந்த அதிகாரிகள் என்னை நிறுத்தி 4:30 வரைக்கும் எனக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. හතරා මාර වෙනකම් මා මේගා කිව්වේ සමහර අයගේ දේශපාලනයට බාධාක් කියලා අද නිලධාරීම சிலரின் அரசியல் நடவடிக்கைகள் பாதிக்கும் என்று கூறி இந்த அதிகாரிகளை அனுப்பியுள்ளனர். அனுர விதானகமகேவின் வெற்றிக்கு இடையூறாக இருக்க முயற்சிக்கின்றனர். இந்த அதிகாரிகளின் முதல் சம்பவம் இதுவல்ல. இதற்கு முன்பு இடம்பெற்ற தேர்தல்களின் போதும் இந்த அதிகாரிகள் இவ்வாறுதான் செயற்பட்டார்கள் என்பதை தேர்தல்கள் ஆணையாளருக்கு தாழ்மையாக கூறிக்கொள்கிறேன். அனுர விதானகமகே சேவை செய்துள்ளார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத யாரேனும் ஒருவர் தான் இந்த அதிகாரியை இவ்வாறு செயற்படுத்துகின்றார். வலி வடக்கு வசாவிளானை சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்து கைத்தடி நுனாவில் பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளின்றி வாழ்கின்றமை குறித்து அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவரும் கவனம் செலுத்தாத நிலையில் குறித்த பகுதியில் வாழும் மக்களுக்கு படைத்தரப்பினரால் 2 நீர்த்தாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஆராயும் சக்தியின் தேடல் அடுத்து. வலிவடக்கு வசாவிளான் J245 கிராம சேவகர் பிரிவைச் சேர்ந்த சுமார் 35 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் 1990ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து கைதடி நுனாவில் பகுதியில் பச்சை காடுகளுக்குள் கிராஞ்சி என்னும் கிராமத்தில் வாழ்கின்றனர். தொழில் வாய்ப்புகள் இல்லாத நிலையில் கூலி தொழிலை நம்பி வாழும் இந்த மக்களுக்கு மின்சாரம், குடிநீர், சுகாதார கட்டமைப்பு, கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். சொந்தமான நிலமின்றி, நிரந்தர வீடுகளின்றி, அடிப்படை வசதிகளின்றி உலர் உணவும் நிறுத்தப்பட்டு நெற்கதிக்குள்ளாகியுள்ள இந்த மக்களுக்கு பதில் சொல்வது யார் என்பது தொடர்பில் சக்தியின் தேடல் கேள்வி எழுப்பியிருந்தது. எங்களுக்கு சக்தி டிவி எங்களோட பிரச்சனையால கேட்டு வெளியிட்டு எங்களுக்கு தண்ணி ராணுவம் பார்த்து தண்ணி இது வச்சிருக்கணும், தண்ணி கிடைச்சிருக்குது.
அதே மாதிரி அரசியல்வாதிகளும் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் உதவிகளையும் செய்தார். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவரும் கவனம் செலுத்தவில்லை என்றும் அரசியல்வாதிகள் யாரும் இந்த மக்களின் நிலவரத்தை இதுவரையில் பார்வையிடவில்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் இந்த மக்களுக்கு 2 தண்ணீர் தாங்கிகளை படைத்தரப்பினர் வழங்கியுள்ளதுடன் 2 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த தாங்கிகள் தண்ணீர் நிரப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மழை வந்தா தண்ணிக்கு போயிடாது, வயல்வெளிக்கால போகணும். தண்ணிக்கு 2 பக்கம் மரங்கள் நிற்கிறபடியா காணிக்கு அரல்வடிக்கினம் இல்லை, வெட்டி தந்தா தான் தண்ணிக்கு எடுக்க எங்களுக்கு பஜதிக்கு எடுக்க. சக்தி வந்து எங்களை பேட்டி எடுத்து அதுக்கு போட்டதால ராணுவம் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு நீர் வசதி செய்து வந்தது. அரசியல்வாதி ஒன்றுமே செய்யல. வறட்சி காலங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டுடனும் மழைக்காலங்களில் வீட்டுக்குள் உட்புகும் வெள்ள நீருடனும் போராடும் இந்த மக்களுக்கு விடிவு எப்போது கிட்டும்? சக்தியின் தேடுதல் வந்து எங்களை பார்த்தபடியால் ஒவ்வொரு நிர்வாகங்களும் பெருகின. நாங்கள் அவையாளுக்கு பார்த்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆணவம் கொண்டது தண்ணி தந்திருக்கு. வடக்கில் தமது நில உரிமைகளுக்காக உரிமை கோரும் கிராஞ்சி கிராமத்தவர்களின் மீள்குடியேற்றம் எப்போது? மீள்குடியேற்ற அமைச்சரே, மீண்டும் இது உங்களின் கவனத்துக்கு. இன்றைய மாணவர்களின் நாளைய நலன் கருதி பாடசாலைகளின் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடாத்தும் பயிற்சி பட்டறையின் மற்றும் ஒரு கட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி கல்லூரியில். பாராளுமன்ற அரசியலில் இருந்து ஒதுங்கப் போவதாக தம்மால் விடுக்கப்பட்ட அறிக்கைக்கு சிலரால் தவறாக அர்த்தம் கற்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் கலந்து கொள்ளப் போவதில்லை என ஏற்கனவே தெளிவாக தாம் கூறியிருந்ததாக அறிக்கை ஒன்றின் மூலம் வி ஆனந்த சங்கரி சுட்டிக்காட்டியுள்ளார். தனது அந்த முடிவுக்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டிய கடமை தனக்குண்டு என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் பாராளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் தனக்கு ஏற்பட்ட கசப்புணர்வே தனது முடிவுக்கு முக்கிய காரணமாகும் என்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். சில தலைவர்களின் கழுத்தறுப்பு நடவடிக்கைகளையும் கற்றுக்குட்டிகள் சிலரின் நடவடிக்கைகளையும் தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்பதுடன் அவர்களின் அறிக்கைகள் சுயலாபம் உடையனவாக இருப்பதால் தீர்வை இலகுவாக அடைந்து கொள்ள முடியாத நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் வி ஆனந்த சங்கரி தனது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் மடு ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இம்முறை திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ரோமிலிருந்து வருகை தரவுள்ள ஆயர் உட்பட 6 ஆயர்களின் பங்களிப்புடன் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளமை விசேட அம்சமாகும். கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான மடு திருவிழாவின் நவநாள் ஆராதனைகள் நாளையுடன் நிறைவடைகின்ற அதேவேளை பிற்பகல் திவ்ய நற்கருணை ஆராதனையை தொடர்ந்து மறுநாள் 15ஆம் தேதி காலை மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகை தலைமையில் 6 ஆயர்கள் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுப்பார்கள். மடு மாதா திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இன்று வரை சுமார் 4 லட்சம் அடியார்கள் வருகை தந்துள்ளதாக மடு ஆலய பலிபாலகர் அருட்தந்தை எஸ் எமிலியானுஸ் பிள்ளை தெரிவித்தார். எவ்வாறாயினும் இம்முறை சுமார் 5 லட்சம் அடியார்கள் நாட்டின் 4 பாகங்களிலிருந்தும் திருவிழாவிற்காக வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவழி அடியார்களின் நலன் கருதி போக்குவரத்து, குடிநீர், சுகாதாரம், உணவு உள்ளிட்ட சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மடு ஆலய பலிபாலகர் மேலும் கூறினார். முல்லைத்தீவு பகுதியில் அரிய வகை வனவிலங்கினங்கள் சட்டவிரோதமாக விற்கப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அரிய வகை விலங்கினம் விற்கப்படவிருந்தமை தொடர்பில் கிடைத்த தகவலின் பிரகாரம் புதுக்குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தை குட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் இந்த சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண முடியவில்லை என வடமாகாண விவசாய மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். 2 சிறுத்தை குட்டிகளும் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக தெரிவித்த மாகாண அமைச்சர் அனுராதபுரம் வனவிலங்குகள் திணைக்கள அலுவலகத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் கூறினார். இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தினால் இந்த சிறுத்தை இனம் இலங்கையில் அழிந்து வரும் விலங்கினமாக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண விவசாய மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை மாற்றங்கள் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் சுஷ்மிகா ரமேஷ். வணக்கம், இது வெதர் ஃபர்ஸ்ட். கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது 38.5 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது.
காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய மேல் சப்ரகமுவா மாகாணங்களிலும் இடைக்கிடை மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதுவரை வறட்சி நிலவிய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொன்மையும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவத்தின் 12ஆம் நாள் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈழத்து முருகன் ஆலயங்களில் ஒன்றான யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் இந்த மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தில் இன்று மாலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் முருகப்பெருமான் வழி தெய்வானை சமேதராய் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாளொரு அழகு பெறும் நல்லூர் கந்தனின் மகோற்சவ திருவிழாவுக்கு நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். ஆடவருக்கான சுத்தியல் எறிதல் போட்டியில் ராணுவ கழக வீரரான சரித் கபுகொட்டுவ இலங்கை தேசிய சாதனையை நிலைநாட்டினார். கொழும்பு சூததாச விளையாட்டரங்கில் நடைபெறும் 92வது தேசிய மெய்வல்லுநர் போட்டிகளில் அவர் புதிய சாதனை படைத்தார். போட்டியில் 51.54 மீட்டர் தூரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்திய சாரித் கப்புகொட்டுவ புதிய சாதனையை நிகழ்த்தினார். இதே முறை விளையாட்டு விழாவில் நிலைநாட்டப்பட்ட முதலாவது தேசிய சாதனையாகும். இந்த போட்டிகள் நாளை நிறைவுக்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் வெற்றி பெறுவதுதான் டெஸ்ட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறும் மஹிலவுக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் அதி உயர் கௌரவம் என்று இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கூறுகிறார். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் நாளை ஆரம்பமாக உள்ள 2வது இறுதியான டெஸ்ட் போட்டி தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பு SSC மைதானத்தில் நாளை ஆரம்பமாகும் இந்த போட்டிக்கான இலங்கை குழாம் இன்று இறுதிக்கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டது. ஷமிந்த இரங்கவின் உபாதை சற்று பாரதூரமானது. கிட்ருவான் வித்தானகவின் உபாதை அவ்வளவு பாரியதல்ல. பூர்ண குணம் பெற்றிருந்தால் நாளைய போட்டியில் அவர்கள் விளையாடலாம். இல்லாவிட்டால் அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை அணியில் இணைக்க வேண்டியிருக்கும். அதனை தவிர திமுத் கருணாரத்ன மீண்டும் குலாத்துடன் இணைந்துள்ளார். பினுரோ பெர்னாண்டோவும் குலாத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளார். கொழும்பு SSC மைதானத்தில் 26 டெஸ்ட் போட்டிகளில் 2863 ஓட்டங்களை குவித்துள்ள மஹல ஜாவர்தன மைதானம் ஒன்றில் அதிக டெஸ்ட் ஓட்டங்களை பெற்ற சாதனையாளராக திகழ்கிறார். இந்த மாபெரும் வீரர் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெற உள்ளமை தொடர்பாகவும் மேத்யூஸ் கருத்து வெளியிட்டார். மஹேலவின் இடத்தை நிரப்பக்கூடிய ஒருவரை கண்டறிய எமக்கு நீண்ட காலம் செல்லக்கூடும். அவ்வாறான வீரர்கள் உருவாக நீண்ட காலம் தேவைப்படும். அவர் எமக்கு ஆற்றிய சேவையை வார்த்தைகளால் மட்டுப்படுத்த முடியாது. அவர் ஓய்வு பெறுகின்றமை அணி என்ற ரீதியில் எமக்கு வருத்தமளிக்கும் விடயமாகும். இந்த போட்டியை சிறப்பாக விளையாடி வெற்றி கொள்வதே அவருக்கு எம்மால் பெற்றுக் கொடுக்கக்கூடிய உயரிய கௌரவமாகும். நாளை ஆரம்பமாகும் போட்டியை வென்று தொடரை சமநிலையில் முடித்துக் கொள்ள எதிர்பார்க்கின்றோம். இந்த மைதானம் இலங்கை அணிக்கு சாதகமானது. குறிப்பாக குமார் சங்கக்கார போன்ற வீரர்கள் பிரகாசிக்கும் பட்சத்தில் இந்த போட்டி எமக்கு சவால் மிக்கதாக மாறிவிடும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.